நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வடக்கு ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கோம். அதாவது எங்களுடைய தளபதியை பார்க்கறதுக்கு நாங்கள் இன்னாக்கே ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே நாங்கள் மாநாட்டு திடலுக்கு வந்துட்டோம். நெருக்கி நாங்கள் இன்றைக்கே ஒரு 5000 பேர்கிட்ட நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் எங்களுடைய படைகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதோட எங்களுடைய அழகரை வந்து இங்கே நாளைக்கு தரிசனம் செய்ய போகிறோம். அதோட பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறோம். தடை போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும். அது மாதிரி தடை போடக்கூடாது. அது எங்களை அமுக்க நினைக்கிறாங்க. அமுக்க அது நாங்கள் மேலே வருவோம் தான் தவிர அமுங்கிற மாட்டோம். அது மட்டும் நல்லா தெரியும். அது புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது 2026 அவங்களுக்கு நல்லா புரியும். சீமானு அப்புறம் டிஎம்கே முதலமைச்சர் அவர் கண்டிப்பா பேசியே ஆகணும். அவங்க பண்ற டார்ச்சர் இவ்வளவுதான் இல்ல, நிறைய டார்ச்சர் பண்றாங்க. எங்க ரோடு பிளாக் பண்றாங்க, பஸ் விட மாட்டேங்கிறாங்க, எங்க போனாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பேனர் வச்சா வைக்க கூடாதுன்றாங்க. ஒரு பஸ்ல ஊர்ல இருந்து வரக்குள்ள ஒரு பேனர் கட்டியிருந்தா முடியாது, நான் ஆர்டிஓ வச்சு உங்க பஸ் பிளாக் பண்ணிடுவேன், அப்படி இப்படி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் இது மாதிரி விஷயம் நடக்குது. இந்த மாநாடு யாருமே வரக்கூடாது, 1 லட்சம் மக்களுக்குள்ளதான் வரணும், அதிகமா மக்கள் வரக்கூடாது அப்படியே பிளான் பண்ணி பஸ் கவர்மெண்ட் பஸ்ல இருந்து எதுவுமே வர்றதில்ல. நிப்பாட்டி வச்சிட்டாங்க. பிரைவேட் பஸ் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க, எதுவுமே வர்றதில்ல. கஷ்டப்பட்டு பசங்க அங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு ஊர்ல இருந்து வந்துருக்கேன். நான் தருமபுரி, நான் ஊர் கிடையாது, நான் தருமபுரில இருந்து செவ்வாய்க்கிழமை வந்து உட்காந்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பஸ் எல்லாம் தடை பண்ணாங்களாமே, நிறைய பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கடைசியில சேர கூட விடாம இப்படி பண்றாங்களே, எப்படி சரியா? இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான். இது மாதிரி பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன்ல, நீ தடுக்க நாங்க பெரிய ஆள் ஆகிட்டே தான் இருப்போமே தவிர சின்ன ஆள் ஆக போறதே கிடையாது. நீ என்ன தடுங்க தான் சொல்றோம். நாங்க நீ என்ன தடுங்க, தடுத்துக்கிட்டே இருங்க. நாங்க பெரிய ஆள் ஆகிட்டே தான் இருப்போம். நீ எங்க தடுக்கிறது எங்களுக்கு தான் வசதி, நாங்க வளர்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால நீங்க தடுத்துக்கிட்டே இருங்க, நாங்க பெரிய ஆள் ஆகிட்டே தான் இருப்போம். எல்லா தடையும் தாண்டி நாங்க பெரிய ஆள் ஆகிட்டே தான் இருப்போம். கடந்த ஒரு 6 மாசமா அவர் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து இதுல பாதிக்கப்படுறீங்க. தொடர்ந்து வந்து எல்லா சைட்ல இருந்துமே பிரஷர் இருக்கு. ஒரு நலத்திட்ட உதவிகள் ஒரு பேனர் வச்சா கூட கிழிச்சிடறாங்கன்னு இப்போ ஒருத்தர் சொன்னாரு. அவர் என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? பேனரை கிழிக்கிறது அதான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, கிழிங்க, எத்தனை வேணா கிழிங்க. இதை 1 கிழிச்சிங்கன்னா நாங்கள் 100 வைப்போம், 100 கிழிச்சிங்கன்னா 1000 வைப்போம், 1000 கிழிச்சிங்கன்னா கோடி வைப்போம், கோடி கிழிச்சிங்கன்னா அதுக்கு மேலேயும் வைப்போம். நாங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். நீ கிழிச்சிக்கிட்டே இரு, நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம். நீ எவ்வளோ கிழிச்சிருவ, எத்தனை பேர் கிழிச்சிருவ, எவ்வளோ கிழிச்சிருவ, நீ கிளி, நாங்கள் வைப்போம். அவ்வளோதான். அதான் தடை பண்ண நாங்கள் பெரிய ஆகிட்டே தான் இருப்போம். நீங்கள் தடை பண்ணுறது எங்களுக்கு பெரிய விஷயம். நீங்கள் தடை பண்ணுங்க, நாங்கள் வளரணும்னு நீங்கள் தடை பண்ணுங்க, நாங்கள் வளர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் தடை பண்ணுங்க. 2026 தளபதி அவர்கள் இன்னைக்கு இருக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டிட்டா அந்த இது எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை நீங்க சம்பவம் இல்ல, சரித்திரம். நீங்க பார்க்க தான் போறீங்க. அது நீங்க பார்க்க தான். தகவல்கள் எல்லாம் வருது, நேருக்கு நேரா மோத போறாங்கன்ற மாதிரி. சோ அதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்றீங்களா? ஆல்ரெடி நாங்க நேருக்கு நேரா தான் மோதிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க இன்னைக்கு மீன் பிடிக்க போறவங்க அவ்வளவு பேரையும் நாங்க மீட்டி தரோம், அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம், நாங்க விட்டுருவாங்க அப்படிங்காங்களே. இந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது யாரையா? கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்து இதே இந்திரா காந்தியும் இதே கலைஞரும் தான் கையெழுத்து போட்டாங்கய்யா. இன்னைக்கு இந்த மக்கள் வந்து இவ்வளவு அடிப்பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவளை பத்தி சுட்டுக் கொள்றான், இலங்கையில போனா மக்களை சுட்டுக் கொள்றான். இதெல்லாம் யாரால வந்ததுயா? கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது இவங்க தானே. தெரியாத மாதிரி நாங்க அவங்கள பூரா விடுதலை பண்ணிடுவோம், அவங்க மீன் பிடிக்க போறவங்களை அவ்வளவு பேர்த்தி அடிக்கானா இதுக்கு காரணமே யாரு? இவங்க தானையா. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் நாங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரியே ஒரு எடுத்துக்கறல. நாங்க ஏன் அப்படின்னா, எங்க ஊர்லயே பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல தடைகள், வாகனங்கள் ஏற்பாடு நாங்க செய்யறோம். அந்த வாகனங்களை கூட தடுத்து நிறுத்துறாங்க. இந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் வாகனங்களுக்கு, அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குற அளவு எங்களுடைய டார்ச்சர் வந்து அந்த அளவு இருக்கு. இப்போ ஒரு போஸ்டர் நாங்க உழைத்து ரவா பகலா கண்முழிச்சு நாங்க போஸ்டர் வைக்கிறோம், அந்த போஸ்டர் விட்டு ஆளை வச்சு கிழிச்சு விடுறாங்க. பல தடைகளை தாண்டி வரோம். இதுக்கெல்லாம் முடிவு வந்து 2026 தளபதி என ஆட்சியில் அமரணும். இதுக்கு ஒரு முடிவு தெரியும். அதாவது தளபதினாலே எல்லாருக்கும் பயம், அதாவது பயம் வந்துருச்சு. அதாவது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தெரியும் எல்லாரும் எப்படி இப்ப, அதாவது மாநாட்டுக்கு முன்னாடி எப்படி பேசினாங்க, இந்த மாநாடு முடிஞ்சு எப்படி பேசுவாங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்க அண்ணன் மட்டும்தான், தளபதி தான். தளபதியை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. அதாவது யாருமே வந்து எல்லாருமே சிறுசுல இருந்து பெரியவங்க வரையும் சரி எங்களுடைய அண்ணனை ஆதரிக்கிறாங்க. வீட்டுல ஒரு குடும்பமா பாக்குறோம். நாங்க வந்து வேறுபட்டு நாங்க பார்க்கல. எங்களுடைய அண்ணன், என்னோட தளபதி, என்னோட அண்ணங்க மாதிரி தான் எல்லாருமே பாக்குறோம். தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கான இந்த மாதிரி தடைகள் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் பொறுப்பாங்க எல்லாரும். தளபதி ஓரளவுக்கு தான் அமைதியா இருக்க சொல்லுவாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வரும்? அதாவது சார், பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. எல்லாத்துக்குமே நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கோம். எங்களுடைய அண்ணனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக நாங்கள் பொறுமையாக இருக்கோம். அதாவது அவங்கள மாதிரி நாங்களும் பண்ணோம்னா எங்கள் அண்ணன் சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்பட்டு நிற்போம். எதாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணனுடைய வாக்கு தான் எல்லாருமே.
ஒரு அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தட்டி எதுவுமே செய்ய மாட்டோம் நாங்கள். எங்கள் தளபதியோட வார்த்தை ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கோம். பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். ஷேர் நியூஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது மனநிலை? ஐயோ, அதனால் எங்கிட்டு நம்ம சொல்றோன்னே புரியல சார். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் மென்டாலிட்டியில் இருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒளிஞ்சு போகணும்னு சொல்லி எவ்வளவோ பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த உழைப்பு வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ வேதனைப்படுறாங்க. அது எங்களுடைய பார்வைக்கு தெரியுது. ஆனால் எல்லாருமே வேதனைப்படுறாங்க, நாங்கள் இப்படி ஒரு இதை எடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் நாங்கள் இந்த மாநாட்டை நல்லபடியாக அழகர் ஐயா வாசல் நல்லபடியா நாங்க முடிச்சிருவோம் சார். நல்லா இங்க வந்து வேலைக்கு வந்துட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து இங்க தளபதி பார்க்கறதுக்கோசரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறேன். நான் பார்க்கணும், அதான் ஆசை. சீமான் பத்தி நல்லா ரொம்ப பேசணும். ஆனா அண்ணா தம்பி தம்பின்னு சொல்லிட்டு கடைசியில ஏமாத்திட்டு அவளாம் ஒரு ஆளா, அவளாம் கட்சிக்கு வர தகுதியா அப்படி இப்படின்றாங்க. கூத்தாடின்றாங்க. கூத்தாடினா இப்போ டிஎம்கே அவன் முதலமைச்சர் அவன் பையன் மட்டும் கூத்தாடி இல்லையா, அவனும் படம் நடிச்சுட்டு வந்தான், அவங்க அப்பாவும் படம் நடிச்சு தான் வந்தாரு, எல்லாரும் படம் நடிச்சு தான் வந்தாங்க. எவ்வளவு சரத்குமார் இருந்து எவ்வளவு பேர் படம் நடிச்சு கட்சிக்கு வந்து நின்றாங்க. ஏன்னா யார் இதுலயும் கட்சி வந்து நடத்துற மாதிரியே தெரியல. வராங்க, கொஞ்ச நாள் ஓடி போயிடறாங்க, பயந்துட்டே ஓடி போயிடறாங்க. ஐயோ நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. ஆனா தளபதி வந்தாரு, எல்லாத்துக்கும் பயம் காட்டிட்டாரு. ஆனா ஓரத்துல பயந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல இவனை பகச்சிக்க கூடாது, இவனை வளர விடக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பேஸ் பண்ண போறான்னு தெரியல. நாளைக்கு ஸ்டேஜில் பேசக்குள்ள தான் தெரியும் எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு பேசுவாருன்னு. நம்ம அத்தை எக்ஸ்பிரிமெண்டா இருக்கு. சீமானை பத்தி பேசியாகணும். அவெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு படம் நடிக்கல என் தம்பி உயிர் நான் கட்சி நினைச்சானே அவளா ஒரு ஆளா கண்டமணி பேசுறாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. அதெல்லாம் என்ன நாளைக்கு பதிலடி கொடுத்தாதான் தெரியும். கஷ்டமா தானே இருக்கு. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அவங்களாம் பேசலாம், இவங்களாம் வளர பசங்க, பேசலாம், ஈஸியா பேசலாம், ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா தளபதி கூட சேர்ந்து கூட சாதா கூட்டம் எவ்வளவு பேர் கூட்டம் நினைச்சாங்கன்னா இப்பயே ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க. தளபதி அமைதியா இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தளபதி விஜய் வந்து நல்ல அரசியல் கொண்டு வரணுங்க இருந்திருக்கும். நல்ல ஆட்சி புரிவாங்க. நல்ல இப்போ 2 பேருமே ஊழல் பண்ணாங்க. நல்ல ஆட்சி வரணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா தளபதி விஜய் வரணும், தம்பி வரணும், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி வரும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இந்த இயற்கை வளத்தை பூரா அழிச்சுக்கிட்டு வராங்க, எங்க பார்த்தாலும் காத்தாடி விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு வராங்க. தம்பி விஜய் வந்தா நல்லா இருக்கும். உங்க வயசுக்கு நீங்க எவ்வளவு கட்சிகளை பார்த்திருப்பீங்க, ஏன் அந்த கட்சிகள் மேல இல்லாத ஈர்ப்பு ஏன் ஒரு மேல வந்து? தம்பி விஜய் நடத்த நல்லா இருக்கு, அதனால மேல வந்திருக்கு. இருக்கக்கூடிய கட்சிகள் பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்ப இருக்கக்கூடிய கட்சி போற 2மே ஊழல் கட்சி தான். அதை எடுத்தாலும் ஊழல் கட்சி தான், இதை எடுத்தாலும் ஊழல் கட்சி தான். தம்பி விஜய் வரணும், தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா தம்பி விஜய் வரணும், வந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இந்த கட்சிகளால? ஆமாய்யா. என்ன நடந்தது ஐயா? நான் அதை தரேன் இதை தரேன்னு ஏமாத்துறாங்க, நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க. இயற்கை வளத்தை பூரா அழிச்சிட்டே வராங்க, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. சோத்துக்கு மண்ணையா திங்க முடியும்? விவசாய நிலத்தை பூரா அழிச்சிட்டு வராங்க, காத்தாடி கொண்டு ஊனி. கேரளா கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, தம்பி விஜய் வந்தா கேரளா கவர்மெண்ட் மாதிரி நல்லா இருக்கும். தமிழ்நாட்டை நாட்டை நேசிக்கிறவங்க பூரா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். நிறைய பேர் அவர் வந்து கேள்வியும் கிண்டலும் பண்றாங்கல்ல. கேள்வியும் கிண்டலும் பண்ணதான் செய்வாங்க. காமராஜரை பண்ணலையா? பெருந்தலைவர் காமராஜரை பண்ணலையா? பைப்பாட்டி வச்சிருக்கான்னு சொல்லி. ஆமா, அப்பமா ஆச்சு 67 ஆட்சி பிடிக்கும் என்ன சொன்னாங்க? ₹1 3 படி அரிசி போடணும்னு சொல்லி தான் அண்ணாதுரையும் கலைஞரும் சேர்ந்து சொன்னாங்க. எம்ஜிஆரை வச்சு தான் திமுக இவங்களை வச்சு வளர்ந்தது கிடையாது. அண்ணாதுரையவோ கருணாநிதியோ வச்சு திமுக வரல, எம்ஜிஆரை வச்சு தான் திமுக வளர்ந்தது. தெருவா ரிக்கார்ட் டான்ஸ் போட்டு எம்ஜிஆரை காட்டி தான் ஓட்டு வாங்கினாங்க மக்கள்கிட்ட. அப்பவும் ஏமாத்தி தான் வாங்கினாங்க. இப்போ சொன்னாங்க ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் அரிசியில் இருந்தார்ல, அப்ப சொன்னாரு ₹1 அரிசி போட்டாரு. பல காலம் கண்ட கனவை இப்ப நினைவாக்கிருக்கோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தட்டுப்பட்டு வேலை. நேர்மையா இருக்கணும் ஆட்சி. நேர்மையா ஆட்சி வேணா விஜய் தம்பி வரணும். காமராஜர் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்பாட்டி வச்சிருக்காருன்ற அளவுக்கு தரம். ஆமா, திமுக காரங்க பேசுறாங்க. என்ன நடந்தது இப்ப அதே காமராஜ் தான் தூக்கி வச்சு பேசுறாங்க. என்ன நடந்தது அந்த விஷயம் எனக்கு தெரியல. அந்த காலத்துல நடந்தது. அந்த காலத்துல காமராஜர் வைப்பாட்டி வச்சிருக்காரு, அவரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அவரை மாதிரி மனுஷன் எவன் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். திமுக காரங்க தான், வேற யாரு? திமுக காரங்க தான் பேசுனாங்க. காமராஜர் வைப்பாட்டி வச்சிருக்காரு, அவர் அங்க சுசனா பேங்க்ல பணம் போட்டிருக்காரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. காமராஜரே சொல்லி அப்புறம் தம்பி விஜய் சொல்ல மாட்டாங்களா?